Number 2 right here is for number 1. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருக்கிற விண்வெளி வீரர்களுக்கு தேவையான உணவு அப்படிங்கிறது பூமியிலிருந்து விண்கலம் மூலமாக அனுப்பி வைக்கப்படுது. பாக்கெட்ல அடைத்து அனுப்பப்படக்கூடிய உணவை அப்படியே உறிஞ்சி சாப்பிடுவாங்க. அனைத்து உணவுகளையும் பூமியிலேயே தயார் செய்து விண்வெளிக்கு அனுப்புறாங்க. விண்வெளி நிலையத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள் அதை அப்படியே சூடாக்கி சாப்பிடுவாங்க. தண்ணீர் கலந்து உறிஞ்சி குடிப்பாங்க. அவ்வளவுதான். தானியங்கள், பால் பவுடர், பீட்சா, வறுத்த கோழி இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் அதுல இருக்கும். சரி, குடிக்கிறதுக்கு தேவையான தண்ணீருக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கும்போது, அங்க இருக்கக்கூடிய விண்வெளி வீரர்களுடைய சிறுநீர் மற்றும் வியர்வையில இருந்துதான் குடி தண்ணீர் பெறப்படுது. விண்வெளியை பொறுத்த வரைக்கும் வாட்டர் அப்படிங்கிறது ஒரு மோஸ்ட் ப்ரீசியஸ் ரிசோர்ஸ். அதனால தண்ணீரை அங்கேயே தயாரிச்சுக்கிறாங்க. விண்வெளியை பொறுத்த வரைக்கும் இந்த பூமியோட பல்வேறு சாதக பாதகங்களை ஆய்வு செய்யறதுக்காக அமைக்கப்பட்டதுதான். அந்த ஆய்வு மையத்துல பல்வேறு நாடுகளை சேர்ந்த வீரர்கள் மாத கணக்குல தங்கி இருந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வர்றாங்க. அவங்களுக்கு தேவையான உணவு மற்றும் தண்ணீர் போன்றவற்றை பெறுவதில் பெரும் சவாலை அவங்க சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. உணவு பூமியிலிருந்து கொண்டுட்டு போகப்படுது. ஆனா அவங்களுக்கு தேவையான தண்ணீர் அப்படிங்கிறது அங்கேயே தயாராகுது. அதுதான் அவங்களுடைய சிறுநீர் மற்றும் வியர்வையிலிருந்து கிடைக்கக்கூடியது. விண்வெளியில தண்ணீரை வீணாக்காம பயன்படுத்துறதுல விஞ்ஞானிகள் ரொம்பவே கவனமா இருப்பாங்களாம். குறிப்பா விண்வெளி வீரர்களுடைய சிறுநீர் மற்றும் வியர்வை கூட வீணாகாம மறுசுழற்சி செய்யப்பட்டு தூய்மையான தண்ணீரா, ஃப்ரெஷ் வாட்டரா மாற்றப்படுது. 2023 ஆண்டுக்கு முன்பாக வரைக்குமே விண்வெளி வீரர்களுடைய தண்ணீர் தேவை அப்படிங்கிறது சுற்றுச்சூழல் கட்டுப்பாடு மற்றும் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ECLSS அந்த முறைப்படி தான் அங்கு பெறப்பட்டு வந்தது. இந்த முறைப்படி உணவுப் பொருள், காற்று மற்றும் கழிவுகளை மறுசுழற்சி செய்வதன் மூலமா அவங்களுக்கு தண்ணீர் கிடைச்சுக்கிட்டு இருந்தது. தற்போது UPA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யூரின் ப்ராசஸர் அசம்பிளி மூலமா விண்வெளியில வீரர்களுக்கு தற்போது அங்கு வாட்டர் ரெக்கவரி சிஸ்டம் மூலமா அவங்க தண்ணீரை கிடைக்க பெறாங்க. யூரின்ல இருந்து எப்படி தண்ணீர் அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது UPA எனப்படும் யூரின் ப்ராசஸர் அசம்பிளி மூலமா சிறுநீரை குடிநீரா சுத்திகரிக்கிறாங்க. இந்த UPA அப்படிங்கிறது க்ளோஸ்டு லூப் வாட்டர் ரீசைக்கிளிங் சிஸ்டம். பொதுவா விண்வெளியில கிராவிட்டி கிடையாது. இதனால பூமியில இருக்கிற மாதிரியான டாய்லெட்ஸ் அங்க இருந்தது அப்படின்னா சிறுநீர் கழிக்கும் போது அது கீழ் நோக்கி வராது, மிதக்க தான் செய்யும். எனவே அங்க அவங்களுக்கு பிரத்யேகமா ஒரு டாய்லெட் இருக்கும். அனைவருக்கும் ஒரே டாய்லெட் தான். அங்கு சிறுநீரை கலெக்ட் செய்யக்கூடிய ஒரு டிவைஸ் இருக்கும். 1, 2 எதுவா இருந்தாலும் அதுக்குன்னு தனி டிவைஸ் இருக்கு. அது எப்படின்னா ஹோஸ் வித் ஃபனல் அந்த மாதிரியான ஒரு அமைப்புல பொருத்தி அதுல யூரினேட் பண்ணுவாங்க. ஆண்கள் பெண்களுக்கென்று தனியா டிசைன் செய்யப்பட்ட டிவைஸ் இருக்கும். அந்த ஹோஸ்ல வரக்கூடிய சிறுநீர் அந்த வேக்கம் சக்ஷன் மூலமா அப்படியே உறிஞ்சி கலெக்ட் செய்யப்படும். சிறுநீர் வெளியே செல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி சேரக்கூடிய யூரின் அப்படியே ஒரு டேங்க்ல கலெக்ட் ஆகும். அது அப்படியே யூரின் ப்ராசஸர் அசம்பிளிக்கு போகும். அதுதான் அனைத்து ஃபில்ட்ரேஷன் மெத்தட்ஸையும் செய்து சுத்தமான தண்ணீரை கொடுக்குது. அந்த தண்ணீரை குடிக்கிறதுக்கும் மற்ற ப்ராசஸ்க்கும் ரீயூஸ் பண்ணிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய டாய்லெட் ஒருவேளை மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னாலும் கூட ஸ்பெஷல் யூரின் கலெக்ஷன் பேக்ஸும் அங்கு இருக்கு. அதை அவங்க பயன்படுத்திப்பாங்க. குடிக்கிறதுக்கே தண்ணீர் இப்படித்தான் கிடைக்குது அப்படிங்கும்போது குளிக்கிறதுக்கெல்லாம் அங்கே சாத்தியமே கிடையாது. வெட் வைப்ஸை வச்சு தொடச்சிப்பாங்க. அதே மாதிரி தலைக்கு குளிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா மசாஜ் கிரீம் மாதிரி போட்டு அதை அப்படியே தொடச்சிக்குவாங்க. சரி, வியர்வையிலிருந்து எப்படி தண்ணீர் கிடைக்குது அப்படின்னா ஆஸ்ட்ரோனட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணும்போதும் சரி, அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸின் போது ஸ்வெட் வெளியேறும். ஆனால் அது பூமியில் இருந்தோம் அப்படின்னா வியர்வை கீழ் நோக்கி போகும். ஆனா விண்வெளின்னு வரும்போது இந்த வியர்வை துளிகள் தோல்ல ஒட்டிக்கிட்டும் இருக்காது, கீழையும் போகாது. மாறா அப்படியே மிதக்கும், ஃப்ளோட்டிங் டிராப்லெட்ஸா இருக்கும். அப்போது அந்த விண்வெளி நிலையத்துக்குள்ள இருக்கிற ஏர்ஃப்ளோ சிஸ்டம்ஸ் மூலமா அப்படி மிதக்கக்கூடிய ஃப்ளோட்டிங் டிராப்லெட்ஸ் அப்படியே எவாபரேட் ஆகும். பின்னர் மாய்ஸ்சரா கன்வெர்ட் ஆகி கண்டென்சிங் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் மூலமா அந்த ஈரத்தன்மை இழுக்கப்படுது. அப்புறம் அந்த கலெக்ட் ஆகக்கூடிய மாய்ஸ்சர் அப்படியே வாட்டர் ரெக்கவரி சிஸ்டத்துக்கு போகுது. ஆக இப்படித்தான் விண்வெளியில சிறுநீர், வியர்வை போன்றவற்றிலிருந்து மல்டிபிள் ஃபில்டர்ஸ் மூலமா கண்டாமினன்ஸ், சால்ட், பாக்டீரியா அது எல்லாமே நீக்கப்பட்டு சில கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் செய்ததுக்கு அப்புறமா அது குடிக்கிறதுக்கு ஏதுவான சுத்தமான தண்ணீரா, ஃப்ரெஷ் வாட்டரா மாறுது. இந்த தண்ணீரை தான் குடிக்கிறதுக்கும் சில ஃபுட் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கும் ஹைஜீன், எலக்ட்ரோலிசிஸ் ஆகியவற்றுக்கு பயன்படுத்துறாங்க.